இன்னைக்கு கம்பு தோசைக்கு என்ன மாதிரி அரிசி கம்பெல்லாம் ஊற வைக்கணுன்றத சொல்ல போகிறேன். 100 ml டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி போடுறேன். கம்பு 3 டம்ளர் போடணும். உளுந்து 1 டம்ளர் போடணும். நீங்கள் கருப்புளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம் போடணும். இது பகலில் ஊற வச்சு மதியானம் ஆட்டினீங்கன்னா நைட்டு கூட ஊற்றி சாப்பிட்லாம். 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த கம்பு ஊறி மாவு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். நான் இப்போ இந்த கம்பு மாவை 2 டப்பாவில் தனித்தனியாக பிரித்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி 2 பாக்ஸில் வச்சுருக்கேன்னா ஒரு பாக்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஒரு பாக்ஸை வெளியில் வச்சுருவேன். புளிக்கும்போது அடுத்தடுத்து புளிக்கும். ஃபஸ்ட்டு இது புளித்த உடனே இதில் தோசை ஊற்றிடுவேன். நெக்ஸ்ட்டு இது புளிக்கும்போது இதில் தோசை ஊற்றிக்கலாம். இப்போது இந்த மாவு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி கம்பு தோசை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் காரமாக சட்னி அரைச்சிக்கணும்.